ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப ஜூலை மாதத்தின் பலன்கள் உங்களுக்காக பிரம்மன், உங்க தலையெழுத்த பிரம்மன் ஜூலை மாதத்தில் எப்படிப்பட்ட யோகங்களை வழங்கப் போகிறார், பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு என்ன யோகங்கள் நடக்கப் போகின்றது, எந்த வெற்றியை நோக்கி போகப் போகிறீர்கள், எந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது, எதை சாதிக்கப் போகிறீர்கள், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எதை துணிந்து செய்யலாம், என்னென்ன வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்பது எல்லாமே பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. இதை சரியாக கணித்து சரியாக சொன்னால் சரியாக நடக்கும். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உதாரணத்துக்கு கடந்த காலங்கள் இன்றைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் தமிழக முதல்வராக வருவார் என்று 2 வருடங்களுக்கு முன்னே நான் கணித்து சொல்றேன். அதனுடைய ஆதாரப்பூர்வமாக புதிய தலைமுறையில் என்னுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது உலகத்தில் எத்தனையோ விதமாக சொன்னாலும் ஜோதிட சாஸ்திரத்தை பிரம்ம சித்தாந்த முறைப்படி சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்கின்றேன். விஜய் தான் தமிழக முதல்வராக வருவார் என்று 2 வருடங்களுக்கு முன்னே சொன்னேன். அதனுடைய ஒரு நிகழ்ச்சியை புதிய தலைமுறையில் நீங்கள் காணலாம். புதிய தலைமுறையில் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், விஜய் தான் தமிழகத்தில் ஆளப்போகின்ற முதல்வர், விஜய் தான் வெற்றி பெறுவார் என்று சொல்லியிருக்கிறேன். இதை ஏன் திரும்ப சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் உலகத்துல ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, உங்க தனி சாமானிய மனிதனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நாடு ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து, அந்த தலையெழுத்து ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், தப்பா கணிச்சா தப்பாதான் நடக்கும். சமீப காலமாக ஒரு 6 மாத காலங்களாக நீங்க நிறைய நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. யாரும் என்னென்னமோ போட்டு குழப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரே பாதை, வெற்றி பாதை, ஒரே சொல், ஒன்று சொன்னாலும் நன்று சொல்ல வேண்டும், மாறி மாறி பேசவே கூடாது, மதில் மேல போன மாதிரி பாயக்கூடாது, அங்கிட்டு போனா அங்கிட்டு பாய, இங்கிட்டு போனா அந்த மாதிரி கரெக்டான இதுதான், இப்படித்தான். அது எப்படி பிரம்மனுடைய தலையெழுத்து சரியாக கணித்து சொன்னால் சரியாக நடக்கும். சரி, இப்ப ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்களை ஜூலை 1 முதல் ஜூலை 31 வரை, ஆணி 17 முதல் ஆடி 15 வரை இருக்கக்கூடிய ஜூலை மாத பலன்களை நம்ம ரொம்ப சிறப்பா, உங்க தலையெழுத்து இதில் என்ன எழுதியிருக்கார் பிரம்மன், உங்களுடைய வெற்றி என்ன, தோல்வி என்ன, எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எதை சாதிக்க வேண்டும் என்பதை தெளிவாக பார்க்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு, ஏன்னா இந்த பொது பலன் என்பது ஜோதிடத்தினுடைய விதிமுறைகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான். உண்மையான உங்க தலையெழுத்து என்பது உங்கள் உண்மையான ஜாதகத்தில் இருக்கும். நீங்கள் இந்த மாதம் எதை செய்ய போகிறீர்கள் என்பது தற்போதுள்ள கிரக அமைப்புகளுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கும் இணைய வேண்டும். அப்போது சரியான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஜூலை மாதம் தனுசு ராசிக்கு பிரம்மன் என்ன தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பாப்போமா? பார்த்துருவோம். முதல் விஷயம், இப்ப எப்பயுமே ஒரு ராசிக்கு பலன் சொல்லும்போது அந்த ராசிக்கு அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அப்ப எத்தனை கிரகங்கள் மோசமான இடத்துல இருந்தாலும் அந்த ராசிக்கு அதிபதி போய், தனுசு ராசிக்கு அதிபதி போய் 8ஆம் இடத்தில் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இது ஒரு முக்கியமான விஷயம். மேலும் சுக்கிரனோடு இணைந்து இருக்கிறார். அப்ப
அங்கிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் என்ன? 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை மகர ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார். பொதுவாக குரு பயிற்சி பலன் சொல்லும்போது விருச்சிக ராசியை முதல் பார்வையா, 5ஆம் பார்வையா, மகர ராசி 7ஆம் பார்வையா பார்க்குறாரு அப்படின்னு நம்ம பொதுவாக பலன் சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா மகரம் வந்து தனுசுக்கு 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கும்போது எனக்கு வருமானம் இல்லை, முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் வருமானம் வரும், முன்னேற்றம் வரும், வேலை வாய்ப்பு வரும், தொழில் முன்னேற்றங்கள், நல்ல ஒரு சிறப்பான திடீர் வருமானம், திடீர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு. சும்மா டல்லாக இருந்தவங்க கூட திடீர்னு ஒரு சுறுசுறுப்பா, ஒரு பிஸியாக ஆகக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும். என்ன தொழில் இப்படி, இந்த தொழிலை போட்டு கட்டி எவ்வளோ நாளைக்கு தான் கட்டி அழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்து திடீர் விறுவிறுப்பாயிருவாங்க. அந்த அளவுக்கு கிரக மாற்றங்கள் இருக்கு. இப்போ தனுசுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இந்த தொழில்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. நல்ல தொழிலில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ராகு அமைஞ்சிருக்கிறாரு. அடுத்து தனுசுக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் சொத்துக்களால் பிரச்சனை வரதான் செய்யும். சொத்துக்கள் பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நல்ல வாகனங்கள் வாங்கக்கூடிய, பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய நிலை ஏற்படும். ஒரு தொழில் இருந்தால் இன்னொரு தொழிலில் வருமானம் கிடைக்கும். அந்த தொழிலில் வருமானம் இல்லை, இந்த தொழிலில் வருமானம், அந்த தொழில், இப்படி 2-3 தொழிலில் வருமானம் ஏற்படக்கூடிய நிலை தனுசுக்கு ஏற்படும். அப்போ தனுசுக்கு அடுத்ததாக 6ஆம் இடத்தில் வந்து செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். 5ஆம் அதிபதி 6ஆம் இடம். அப்போ 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தால் பதவிகளில் ஒரு சின்ன இடமாற்றம், பிள்ளைகளுக்கு நல்ல வருமானம், பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். பிள்ளைகளுக்கு சில பேருக்கு தனுசு ராசி சில பேருக்கு மருத்துவர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், மருத்துவர் ஆகலாம். நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும், வியாபாரம் நல்ல விருத்தி அடையும். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ தனுசு ராசிக்கு இந்த காலத்தில் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும், நல்ல சூப்பராக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல வியாபாரம், கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப் தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது இந்த ஜூலை மாதத்தில் சில கிரக அமைப்புகள் சில பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் அற்புதமான ஒரு நல்ல தொழில், வியாபாரம், வருமானம், பதவி, முன்னேற்றம், திடீர் யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் தனுசுக்கு பிரம்மன் எழுதியிருக்கிறார், தலையெழுத்து எழுதியிருக்கிறார். இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். இது வந்து அத்தனை பேருக்கு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பலன். இந்த பலனும் உங்கள் சுய ஜாதகம் ரெண்டும் நட்பு ரீதியாக ஒத்து போனாதான் உங்களுக்கு சரியான பலன் கிடைக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் எழுதப்பட்ட தலை எழுத்து. அதை பிரம்மன் போட்ட தலை எழுத்தை சரியாக கணித்தால், உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும். தப்பா கணிச்சா தப்பா தான் நடக்கும். இதுதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. வெற்றி நிச்சயம்.